முத்தாவை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களோட தாத்தா பாபா சாஹேப் அம்பேத்கரை இழிவாக பேசிய அவரை நாவை அடக்க வேண்டும். சென்னையில் எப்படி இருந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் அவருக்கு முக்கிய மக்கள் சார்பாகவும் எங்களுடைய சமூக தலைவர் சார்பாக எங்கே வந்தாலும் கருப்பு பணி காட்டிக் கொண்டே இருப்போம். தவறே மாட்டோம், அஞ்சே மாட்டோம். ஜெயிலுக்கு போக நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் பதவி உறவுக்கு சொந்தக்காரர்கள். இதனால அம்சாக்கு ஒரு நன்றி சொல்ல வைக்கிறோம். இந்த நேரத்தில் ஊழல் அமைப்பில் வந்து இப்பதான் வந்து எங்களுக்கு வெளியில கொண்டு வராத அம்சா நாயே உனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஊழலாக தனித்தனியாக இருந்தாலும் இப்போ எங்களை உணர்வு தூண்டி இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கும் எங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் வன்மையாக பேசிய அமித்ஷா அவர்களை வன்மையாக கண்டித்து சென்னைக்கு வரும்போது எங்கிருந்தாலும் எங்களுடைய மொத்த அமைப்பு சேர்ந்து கருப்பு கொடி காட்டுவோம் காட்டுகிறது. ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் புத்தா. அம்பேத்கர் புகழ் வாழ்க. ஒரு மக்களின் வாழ்க்கை தரத்தை வாழ்வாதாரத்தை தன் தேனாமுறையால் ஆற்றிய பேராசா அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றிய அரசியல் சாசனத்தை கையில் ஏற்றி நாடாளுமன்ற வளாகத்திலே மண்டியிட்டு பதவியேற்ற போது பேராசார் அம்பேத்கர் பெயரை உச்சரித்து பதவியேற்ற மோடியின் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் என்று முழங்குவதை காட்டினோம். நீங்கள் உச்சரித்தால் சொந்தம் கிடைக்கும் என்று தெரிந்தோ தெரியாமலோ புரட்சியாளர் அம்பேத்கர் நாட்டின் சொந்தம் என்பதை தன் வாயால் சொல்லி இந்த தேசத்தின் சிறாமகளை விமர்சனம் செய்த அமித்ஷாவை பதவியேற்க வேண்டும் என்று நாடு உழைத்த ஒரு எழுச்சியை உருவாக்கி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த பகுதியிலே தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற அருமையன் கே அம்பேத்கர் அவர்களே, உடனே வைக்கின்ற அருமை தந்தை மதிப்படைகிறார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைக்க வருகின்ற அன்பின் கிரியானன் கல்வியாளர் ஜெகேந்திரபாபு அவர்களே, ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பல்வேறு பகுதிகளிலே இந்த சமூகத்திற்காக பணியாற்றி அமர்ந்திருக்கின்ற உரையாற்றிருக்கின்ற தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதானி அம்பானி பல லட்சம் கோடி ஊழலை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதாரப்பூர்வமாக எழுப்பி நாடாளுமன்றத்தை முடக்கிய நேரத்தில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை திசை திருப்புவதற்காக வேறு வழியில்லாமல் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய ஊழலை மறைப்பதற்காக அதானியும் அம்பானியும் மோடியும் அமித்ஷாவும் செய்த ஊழல் இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்திவிடும் என்பதை நினைக்கும் போவதற்காக எந்த பெயரை உச்சரித்தால் இந்த ஊழல் மறைக்கப்படுமோ அந்த பெயரை நாடாளுமன்றத்தில் அமித்ஷா உச்சரித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஊழலை இருந்தவரை காப்பாற்றியது பேராசார் அம்பேத்கருடைய பெயர் என்பதை மோடி மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து பிஜேபி அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிர்வருத்துமையானால் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, நாட்டை ஆளுகிற கட்சிகள் எல்லாம் நிலைமைகளை நினைத்து பார்க்க வேண்டும். பிஜேபியுடைய அரசியல் அஸ்தானம் அம்பேத்கரால் குறிக்கப்படும் என்பதை கூறி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி உரையாற்றுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்திய குடியரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்புலன் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தியிருக்கின்ற தலைவர்களே, நிகழ்த்த இருக்கின்ற தலைவர்களே, இதை துவக்கி வைத்திருக்கின்ற அருமை நண்பர் ஜெகேந்திரபாபு அத்தனை பேருக்கும் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில்